all, welcome back to our session. Phrasal verbs அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே ஒமிட் பண்ணுற ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அஸ் அ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேர்ப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, as soon as he got the message he dash in a taxi. அதாவது அவனுக்கு அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணான், அந்த டாக்ஸியை விட்டு வந்துட்டான். ஸோ லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க, would have left, left, had left, has left அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, as soon as he got the message, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு எப்படி இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது நம்ம எரர் ஸ்பாட்டிங்லேயே எந்த ரூல் பார்த்துருக்கோம், இஃப் அ சென்டென்ஸ் வந்து எப்படி ஒரு டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டென்ஸில் தான் என்ன பண்ணணும், அது வந்து என்டையராக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ ஹியர் த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ இதில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் எது, இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, we had difficulty dash in dash finding my friend's house. அதாவது எங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டோட ஹவுஸை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டிஃபிகல்ட்டி அட்ன்னு சொல்லுவோமா இந்த இடத்துல? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். டிஃபிகல்ட்டி அபவுட் அப்படின்னு சொல்லுவோமா? டிஃபிகல்ட்டி அபவுட் கிடையாது இந்த இடத்துல. ஸோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன்று இன் போடுவோம், இல்லை அப்படின்னா டிஃபிகல்ட் வித் அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ சப்போஸ் இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம்திங் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், வித் போடணும். மிச்சம் எல்லா இடத்துக்கும் இன்னு தான் போடணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வித்தவுட் எனி டவுட் இன் தான் எனது பர்ஃபெக்டான ஆன்சர். வி ஹேட் டிஃபிகல்ட்டி இன் ஃபைண்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். எப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டை கண்டுபிடிப்பதில் அந்த இல் அப்படின்னு சொல்லி வருது இல்லை, அதுதான் எனது இந்த இன். ஓகேவா? The peasant rebellion was dashed with a high hand by the emperor. So அந்த peasant rebellion, அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அது எல்லாமே எப்படி ஆச்சு அப்படின்னா, எம்பரர் அந்த கிங்கால ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த இடத்துல புட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியணுமா? புட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிலே, இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஓகேவா? புட் அவே அப்படின்னா என்னன்னா எல்லார்கிட்டையுமே சொல்கிறது. ஸோ டு டெல் மெனி பீப்புள் அபவுட் சம்திங். டு டெல் மெனி பீப்புள் அபவுட் சம்திங். ஓகேவா? எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. புட் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் பண்ணுறது. இன்கேஸ் இப்போ நம்ம அமேசானில் ஏதாவது ஆர்டர் போடுறோம், அது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம், புட் பேக் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் மூலமாக சொல்லலாம். புட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ஸ்டாப் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறது அப்படின்னா தடுக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, புட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம புட் அவே வந்து கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிடும், புட் பேக்கும் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பெசன்ட் ரெபலியன், அந்த ஃபார்மர் ரெபலியனை வந்து என்ன பண்ணார், அந்த கிங் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணார், ஸ்டாப் பண்ணார். ஸோ த பெசன்ட் ரெபலியன் வாஸ் புட் டவுன் வித் அ ஹை ஹேண்ட் பை தி எம்பரர். ஸோ வாஸ் புட் டவுன் தான் எனது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? புட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா டிலே பண்ணுறது அல்லது ப்ரிவென்ட் பண்ணுறது, தடுக்கிறது. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. ஸோ புட் டவுன் தான் எனது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறது. த கார் இஸ் த்ரோயிங் டேஷ் லாட் ஆஃப் ஸ்மோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரோவோட சேர்ந்து என்னென்ன ஃப்ரேசல் வேர்பெல்லாம் வருது அப்படின்னா அவுட், அப், அவே, இன். ஓகேவா? ஸோ இந்த 4 வேர்டுமே வருது. இப்போ த்ரோ அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறத வந்து என்ன சொல்லுவாங்க, த்ரோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி கேன் கால் இட் அஸ் டு ரிஜெக்ட் ஆர் எஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த இடத்த விட்டு வெளியேற்றுறத வந்து த்ரோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க.
த்ரோ அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாமிட். வாமிட் பண்ணுறத வந்து த்ரோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த்ரோ அவே அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபூலிஷாக இல்லை அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறத வந்து த்ரோ அவே அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரோ இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரீயாக கொடுப்போம், அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 999, பட் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? இந்த இதுதான் என்னது த்ரோ இன். ஓகேவா? ஸோ த்ரோ இன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னது ஃப்ரீயாக கொடுக்குற விஷயங்களை வந்து நம்ம த்ரோ இன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கார் வந்து என்ன பண்ணும், நிறையா ஸ்மோக்கை வெளியிடும். அப்போ அந்த வெளியிடும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேசல் வெர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? எஸ், ஆப்வியஸ்லி த்ரோயிங் அவுட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை பர்ஃபெக்ட் ஆன்சர், த்ரோயிங் அவுட். Raju said the new hotel was nothing to write about. She thought it was dash. ஓகேவா? ஸோ he thought it was dash. ராஜு வந்து என்ன சொன்னா அப்படின்னா அந்த புது ஹோட்டலில் வந்து எழுதுகிற அளவுக்கு அதில் எதுவுமே இல்லை. அப்போ அது வந்து எப்படி தான் இருந்துச்சு, ஆர்டினரியாக இருந்துச்சு. அப்போ அது எப்படி இருந்துச்சு, ஆர்டினரியாக இருந்துச்சு. அப்போ ஆர்டினரி அப்படிங்கிறதுல வந்து நான் ஸ்ப்ளெண்டிட் எக்ஸலண்ட் யூஸ் பண்ணுவேன்னா ரெண்டுமே சேம் மீனிங் தான். கண்டிப்பாக சிஎன்டி கிடையாது. ஆர்டினரியாக இருந்துச்சு, எழுதுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஜஸ்ட் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, மை யூஎஸ் ஃப்ரெண்ட் ஃபெல்லா இஸ் ஹேவிங் ட்ரபிள் ஃபைண்டிங் ஒர்க் இன் கனடா, பட் ஹீ சேஸ் இஃப் புஷ் கம்ஸ் டு ஷோ he can always dash அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இங்கே இதில் பாருங்கள், என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட் வந்து யார், ஃபெல்லான்றவங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கனடாவில் வேலை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஃப் புஷ் கம்ஸ் டு ஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை, எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு. தேர் இஸ் நோ அதர் ஆப்பர்ச்சுனிட்டி or no other choices, everything was failed. எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாராம், திருப்பி அவர் என்ன செய்வார், அவரோட இடத்துக்கே அவர் போயிடுவார். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து வேலை தேடி சென்னைக்கு போய் என்னால் எந்த ஒரு வேலையுமே கண்டுபிடிக்க முடியலை. என்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் என்னுடைய டேலண்ட்டுக்கும் அங்கே ஏற்ற மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட சொந்த ஊருக்கு நான் திரும்பி வந்துடுவேன். அப்போ கோ டு ஜெயிலா, எனக்கு வேலை கிடைக்காட்டி நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? வின் தி லாட்ரியா, எனக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன செய்யணும், லாட்ரியா வின் பண்ணணும்? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் தட்ஸ் நாட் அ எண்ட் ஆஃப் தி ஜேர்னி, கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ ஐ ஹாவ் டு கோ பேக் டு யூஎஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல இந்த இஃப் புஷ் கம்ஸ் டு ஷோ அப்படிங்கிறது தான் இந்த கீவேர்டுன்னு. ஸோ அந்த புஷ் கம்ஸ் டு ஷோ அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ அதர் சாய்ஸஸ், இஃப் எவ்ரி திங் வாஸ் ஃபெயில்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் யூ சே டு சம் ஒன் யூ ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப் தே வில் ப்ராபப்ளி ஃபீல். அதாவது இப்போ நீங்கள் வந்து யார்கிட்டையாவது போய் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஒன் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். தனக்குத்தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறது. அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எது வரும்? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். His oratory dashed the feelings of the crowd. அதாவது அவனோட பேச்சு வந்து எப்படி இருந்துச்சான், அந்த க்ரௌடோட ஃபீலிங்ஸை வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. அப்படி தானே நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிரேட் லீடரோ அல்லது ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரோட பேச்சு வந்து எப்படி இருக்கும், க்ரௌடில் இருக்கிற பீப்புளோட மனசை வந்து என்ன பண்ணும், தட்டி எழுப்புற மாதிரி தானே இருக்கணும். ஸோ தட்டி எழுப்புறது அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் எது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஒர்க்ட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது, இருக்கிற விஷயத்த ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஒர்க்ட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒர்க் சம்திங் அவுட். இது வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எனக்கு செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே இந்த ஒர்க்ட் அவுட் வந்துடும். ஸோ ஹிஸ் ஒரேட்ரி ஒர்க்ட் அப் த ஃபீலிங் ஆஃப் தி க்ரௌட். எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு, தட்டி எழுப்பிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். இதுதான் இது பர்ஃபெக்டான ஆன்சர்.
அடுத்து பாருங்க, ஒய் ஆர் யூ டேஷ், நீ ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ லுக்கிங் அரவுண்டா, லுக்கிங் ஃபாரா. இப்போ லுக்கிங் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். டு ட்ரை டு ஃபைண்ட். ஓகேவா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே இது லுக் அரவுண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை போய் விசிட் பண்ணுறது, ஒரு இடத்த போய் என்ன பண்ணுறது, விசிட் பண்ணுறது. அந்த மாதிரி விஷயத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லுக்கிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டு விசிட் தி பிளேஸ், டு விசிட் த பில்டிங், டு விசிட் தி மானுமெண்ட். அப்போ ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஷீ டேஸ் ஹர் மதர், அதாவது டேக்ஸ் இன்னா டேக்ஸ் ஆஃப்டரா. டேக்ஸ் இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரையாவது உள்ளே வந்து விடுறது, அலோவ் பண்ணுறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக்ஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலோவ் சம் ஒன் இன். அதே இது டேக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா இவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே இவங்க தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, டேக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹெர் மதர், அவங்க அம்மாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவா, அவள் பார்த்துப்பா. ஸோ ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹெர் மதர். So in this video we have discussed 10 questions based on phrasal verbs. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே இருக்கிற எல்லா 4 ஆப்ஷன்ஸுக்கும் எப்படி மீனிங் பார்க்குறது, அதை எப்படி ஒமிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நம்ம நோட் டவுன் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வெல் வேர்ஸ்டாக ஆக்க முடியாது. So hope this session is useful and thank you for watching.